உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, புதுக்காலம் 8ஆம் வாரம் திங்கள். பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளான கிறிஸ்தவர்களுக்கு ஊக்கமும் நம்பிக்கையும் அளிக்கும் வகையில் எழுதப்பட்டதே முதல் திருத்தந்தையாம் பேதுருவின் திருமுகம். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் புது பிறவிகள். இவர்கள் துன்பத்தை கண்டு துவண்டு விடக்கூடாது. சோதிக்கப்பட்ட நம்பிக்கையே தூய்மையான நம்பிக்கை என்ற உண்மைகளை வலியுறுத்துகிறது இன்றைய வாசகம். புது பிறப்பும் உரிமை பேரும். தந்தை தன் இரக்கப் பெருக்கால் கிறிஸ்து வழியாக திருமுழுக்கில் நமக்கு புது வாழ்வு, இறை வாழ்வு அளித்துள்ளார். தன் வாழ்வையே நம்முடன் பகிர்ந்து கொள்ளுகிறார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். யோவான் 1:13. இப்புது வாழ்வின் பயனாக இறையரசுக்கு உரிமை பேறு பெறுகின்றோம். கானான் நாடு ஆபிரகாமுக்கும் இஸ்ரேலருக்கும் இறைவனால் வழங்கப்பட்டது. இணைச்சட்டம் 15:4. ஆனால் அந்நாடு பலரின் தாக்குதலுக்கு உள்ளானது. மக்கள் தம் நாட்டையும் இழந்தனர். ஆனால் இன்று இறைவன் அளிக்கும் இறையரசு நிலையானது, அழியாதது. என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேறாக பெற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 25:34. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. திருப்பாடல் 15:5-72-26. என் உரிமை சொத்தை அடைய நான் என்ன முயற்சிகள் எடுக்கிறேன்? சோதனை காலம். வர இருக்கும் பேரின்ப வாழ்வை பெறுவதற்காக கிறிஸ்தவன் இவ்வாழ்வில் எதையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அறுவை சிகிச்சை வேளையில் எதிர்கால நலவாழ்வை எண்ணி வேதனையை ஒருவன் தாங்கிக் கொள்வது போல, கிறிஸ்தவனும் நிலையான வாழ்வை நினைவில் நிறுத்தி வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். வெள்ளியை உலைக்களமும் பொன்னை புடக்குகையும் சோதித்து பார்க்கும். உள்ளத்தை சோதித்து பார்ப்பவர் புடமிடுவது போல் புடமிட்டீர். திருப்பாடல் 66:10. நம் சோதனையை போராடி வெற்றி பெற்றால் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்ற இயேசுவின் பாராட்டை பெறுவோம். மனிதர்களை 4 வகையில் அடக்கலாம். இயேசுவின் வருகைக்கு முன் அவரை காண விரும்பியவர்கள், ஆனால் காணாது மறைந்தவர்கள். நமது ஆண்டவரின் காலத்தில் அவரை கண்டு அவருடன் வாழ்ந்து அவருக்கு சான்று பகர்ந்தவர்கள். தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம். 1 யோவான் 1:1. இயேசுவுக்கு பின்னர் அவரை நேரில் பார்க்காமலேயே அவரில் நம்பிக்கையும் அன்பும் கொள்பவர்களை பாராட்டவே, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோ என்று நமது ஆண்டவர் யோவான் 20:20. இதுவே நம்பிக்கையாளர்களாகிய நமது நிலை. இதையும் கடந்து ஒரு நாள் நாம் அவரை காண்போம். அவர் இருப்பது போல அவரை காண்போம் என்று உறுதி அளிக்கிறார் யோவான் 1 யோவான் 3:2. இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கின்றோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நாம் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன்.
1 கொரிந்தியர் 13:12. இந்நிலையை நாம் அடைய வேண்டுமானால் இறையரசு என் உரிமை சொத்து, என் நம்பிக்கை வாழ்வு, அதை பெறுவேன் என்ற நம்பிக்கை, அதை அடைவதில் ஏற்படும் சோதனையில் வெற்றி பெற ஓர் உறுதிப்பாடு ஆகியவை தேவை. இந்த சவாலை ஏற்க நான் தயாரா? நற்செய்தி மார்க்கு இயல் 10 இறைவாக்கியம் 17 முதல் 27 முடிய. பணக்கார இளைஞன் ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்பி அவரை அணுகுகிறார். இங்கு இயேசுவை பற்றியும் அவரின் சீடராவதற்கு வேண்டிய தகுதிகள் பற்றியும் லூக்கா விளக்குகிறார். இயேசு அன்பு கோருகிறார். ஒவ்வொரு அழைப்பிலும் இயேசுவின் அன்பு முதலிடம் பெறுகிறது. அவனை உற்று நோக்கி அவன் மீது அன்பு கூறுகிறார். யோவான் 10:21 என்பதன் மூலம் இயேசுவே அவர் நம்மீது கொண்ட அன்பே நம்மை தடுத்தாட்கொண்டு சீடர்களாக்கியுள்ளது எனலாம். மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை அழைத்தார். மத்தேயு 3:13. தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் கலாத்தியர் 1:15-16 என்பவற்றின் மூலம் இயேசுவே நம் அழைப்பின் அடிப்படை காரணம் என்பது புலப்படுகிறது. 12 பணக்கார இளைஞனை பவுலடியாரை ஆட்கொண்டழைத்த அதே அளவற்ற அன்பே நம்மையும் அழைத்துள்ளது. இந்த அன்புக்கு பதில் அன்பு காட்டுவோமா? நம் அழைப்பிற்கு நன்றியுள்ளம் படைத்தவர்களாக இருக்கிறோமா? என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்பதை உணர்கிறோமா? நம் கடன் அவரை பின் செல்வதாகும். அழைக்கும் இயேசுவுக்கு ஆம் என்று பதிலிருப்பதே நமது கடன். நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற மரியா லூக்கா 1:38. யாவற்றையும் துறந்து அவரை பின்தொடர்ந்த லூக்கா 15:11 பேதுரு, யாக்கோப்பு, யோவான் முதலியோர். இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் எசாயா 6:9 என்று கூறிய எசாயா முதலியோர் நமக்கு முன்னோடிகளாக அமைகின்றனர். என்னை பின்பற்றும் மார்க்கு 10:21 என்ற சொற்கள் கிறித்துவ துறவற நிலையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு மட்டும் கூறப்பட்டவை அல்ல. எல்லா நிலையில் உள்ளவர்களையும் பார்த்து என்னை பின் செல் என்று இயேசு அழைக்கிறார். அவருடைய மதிப்பீடுகளான அன்பு, நீதி, இரக்கம், கனிவு முதலிய நமது வாழ்வின் அடிப்படை தூண்களாய் அமையும் போது நாம் அவரை பின்பற்றுகிறோம் எனலாம். இந்நேரமும் சிறப்பாக நாம் துன்ப சூழலில் சிக்கி துயரும்போது இதோ வருகிறேன், இதோ நான் தயார் என்ற சொற்கள் நம் உள்ளத்தில் எழுகின்றனவா? பின்பற்றுதலுக்கு தடை பணமே. இயேசுவை பின்பற்றுவதில் எதிர்படும் தடைகளில் முதலானதாக பணத்தை சுட்டுகிறார் இஞ்ஞாசியார். பிரான்சிஸ் அசிசியாரும் பணம், பொருள், உடைமைகளை களைந்த வாழ்வையே நாம் தேர்ந்தெடுத்து தம்மை பின்பற்றுவோருக்கும் நேதியாக வகுத்தார். இயேசு இளைஞனுக்கு கூறிய அறிவுரையும் உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, மத்தேயு 10:21 என்பதேயாகும். திருத்தூதர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். லூக்கா 5:11, மத்தேயு 4:22 என்பது நமக்கு பாடமாய் அமைய வேண்டும். தொடக்க கால கிறிஸ்துவர்கள் வாழ்வு, திருத்தூதர் பணி 2:42-47, 4:32-37 நமக்கு முன்னோடியாய் அமைவதை காண்போமா? பணம், பொருள் இவற்றின் மீது பற்று ஒழிய வேண்டுமாயின் இறைவனே அதற்கு உதவ வேண்டும். பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. குறள் 350.
பொய்யாய செல்வத்தை புக்கழுத்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை விடுவித்திடுவாய் என இறைஞ்சுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.